அனைவருக்கும் வணக்கம். விஜய் சங்கீதா விவாகரத்து விவகாரம். அந்த விவகாரத்தில் இன்னைக்கு இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் தங்களோட பயங்கரமான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. விஜய் தன்னோட ரசிகர்களையும் கட்சி தொண்டர்களையும் சங்கீதாவை திட்டமிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரா? அவர் ஏன் அவரோட ரசிகர்களையும் தொண்டர்களையும் கட்டுப்படுத்தல, இதையே மௌனம் காக்குறாரு, இதை சரியான முறையில் அவர் ஹேண்டில் பண்ணலாம்ன்ற மாதிரி பயங்கரமான பல குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. அதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். நம்ம சேனல்ல இது வரைக்கும் இந்த விவகாரத்தை பத்தி நம்ம வீடியோவே போடாம இருந்தோம். போடக்கூடாதுன்ற முடிவோட தான் இருந்தோம். ஸோ அதை தாண்டி இன்னைக்கு இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்ல போறேன். அதை தாண்டி இந்த கேஸோட அந்த அந்த ஃபைல் காப்பி இருக்கு இல்லையா, ஸோ அந்த காப்பியை வெளியிட்டது யார் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் செய்தி ஊடகங்களில் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. அதை பற்றியும் நம்ம வீடியோவில் பேச போகிறோம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. நான் போடுற எல்லா அரசியல் சம்பந்தமான தினசரி வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக ரீச் ஆயிரும். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. விஜய் சங்கீதா விவாகரத்து, அந்த விவாகரத்து அந்த அந்த விவாகரத்தை அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு செய்தி நமக்கு பிப்ரவரி 27 ஊடகங்களில் பரவ ஆரம்பிக்குது. ஸோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சோசியல் மீடியாலையும் சமூக ஊடகங்களையும் பயங்கர பேசு பொருளாக இருக்கிறது ஒரு ட்ரெண்டிங் டாபிக் அப்படின்ற மாதிரி ஒரு பேசு பொருளாக இருக்கிறது விஜய் சங்கீதா விவாகரத்து விவகாரம். இந்த விவகாரம் நம்ம ஏன் பேசலை அப்படின்ற அந்த ஒரு காரணத்தை நான் முதலே சொல்லிடுறேன். ஒரு தனிநபரோட வாழ்க்கை, அவர் ஒரு நடிகராக இருக்கலாம், அல்லது ஒரு சாதாரண எளிய மனிதராக இருக்கலாம், அல்லது ஒரு விஐபியாக இருக்கலாம், அல்லது ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம். இது அவங்களோட குடும்ப விஷயம். அதாவது தன்னோட கணவருக்கும் மனைவிக்கும் உள்ள நடந்துகிட்டு இருக்க அந்த ஒரு குடும்ப பிரச்சனை. அந்த குடும்ப பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்காக அவங்க நீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க. அந்த பிரச்சனையை இந்த 2 பேரும் மட்டும்தான் பேசுறதுக்கு உரிமை இருக்கு. மற்றவர்கள் விமர்சிக்கிறதுக்கோ, மற்றவர்கள் கேலி பொருளாக்கி அதை அதை ஒரு செய்தியா போடுறதுக்கோ யாருக்குமே ரைட்ஸ் இல்லை அப்படின்ற அந்த ஒரு நாகரிகத்தோட தான் இந்த டாபிக் நம்ம சேனல் போடவே கூடாது அப்படின்ற மாதிரி நான் டே 1லேருந்தே நான் இது வரைக்கும் வீடியோ போடலை. அதை தாண்டி இப்போ ஏன் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, அந்த விவகாரத்தை பற்றி ஏப்பா வீடியோ போடுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். இதுக்கு இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் பயங்கரமான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்னென்னலாம் அவங்க சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் என்னோட கருத்தாவே நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த விஷயம் வந்ததுலேருந்து, இந்த விஷயம் வெளில வந்ததுலேருந்து, இந்த மீடியாவில் லீக் ஆனதுலேருந்தே இந்த செய்திகள் சம்பந்தமாக தொடர்ந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். விஜயோட ரசிகர்கள் அல்லது தாவேகா தொண்டர்கள் அப்படின்ற பேரில் முதல் முறையாக அவங்களோட பதிவுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமாகவும் ரொம்ப கீழ்த்தரமாகவும் இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்து பார்த்து என்ன இவங்க இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே விஜய் மேலே இன்னொரு குற்றச்சாட்டு வந்தது. பாஜகவோட மாநில தலைவர், தமிழ்நாடு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் முதல்ல விஜய் திரிஷா வீட்டிலேருந்து வெளில வர சொல்லுங்க, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தாரு. அது பயங்கரமான பேசு பொருளாக இருந்தது. அந்த குற்றச்சாட்டுக்கு முதல்ல எதிர்ப்பு தெரிவித்தது. அதாவது ஒரு நடிகையை சம்மந்தப்படுத்தி ஒரு தலைவரை நீங்கள் எப்படி பேசலாம், ஒரு பெண்ணை நீங்கள் இழிவுபடுத்துகிற மாதிரி பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்தது திமுகவோட பெண் எம்பிக்கள் தான் எதிர்ப்பு குரல் கொடுத்தாங்க. கனிமொழி மேடம் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ஜோதிமணி அவர்கள் கொடுக்குறாங்க, அது மாதிரி காங்கிரஸ் தலைவர்கள் கொடுக்குறாங்க, நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஆனால் தாவேகாலேருந்து ஒரு எதிர்ப்பு குரல் கூட வரல. ஏன் அப்படின்னா, அதை சொன்னது பாஜகவோட தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். பாஜகவை தான் நம்ம பேச மாட்டோமே, இதே திமுக பண்ணியிருந்தது, திமுக தலைவர்கள் யாராவது அல்லது திமுக பேச்சாளர்களோ யாராவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா திமுக மேலே இருக்கிற வன்மத்தை எல்லாம் கொட்டி திமுக ஒரு 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 இவ்வளவு கீழ்த்தரமாக அரசியல் பண்ணுறாங்க, விஜய் வளரவிடாமல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஏற்கனவே வச்சிருக்க அந்த டெம்ப்ளேட்டான அந்த அந்த பிஆர் சொன்னார் இல்லையா ஆடியோவில், ஸோ அந்த விஷயங்கள்லாம் போட்டு ட்விட்டர் மேலே ட்வீட் போட்டு இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டு இதெல்லாம் கொண்டாடுவாங்க. ஆனால் த்ரிஷாவை விஜய் கூட சம்மந்தப்படுத்தி சொன்னது பாஜகவோட தலைவர். அதனால அவங்க யாருமே வாயை திறக்கலை. பாஜக சொன்னதை பற்றி
பாஜகல இருக்க பெண் தலைவர்களே வந்து அவர் சொன்னது தவறுன்னு சொல்லல. ஆனா வந்து அதுக்கு பதிலா வந்து அவர் அப்படி பேசக்கூடிய ஆள் இல்ல. அவர் நல்ல மனுஷன் தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டாரு. நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து ஒரு ஒரு திட்டமிட்டு அந்த பேச்சை வந்து சொல்லணும், அந்த அந்த குற்றச்சாட்டை வந்து சொல்லணும்னு சொல்லியிருக்க மாட்டாரு. அதை தாண்டி வந்து அவர் பேசுற பேச்சுல வந்து ஒரு வார்த்தை வந்து உழுதுறதா தான் நான் பார்த்தேன். அந்த அந்த சம்பவத்தை அப்படிதான் நான் பார்த்தேன். ஸோ அதனால வந்து நயினார் நாகேந்திரன் வந்து திரும்ப வந்து திரிஷா வந்து அவரோட வக்கீல வச்சு ஒரு பெரிய ஒரு நோட்டீஸ் ஒன்று வந்து அறிக்கை ஒன்று கொடுக்குறாங்க. அந்த அறிக்கைக்கு வந்து பதில் சொல்ற விதமா நான் வந்து யாரோட மனசை புண்படுத்துற மாதிரி பேசியிருந்தேன்னா நான் அதுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வருத்தம் தெரிவிச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஆனா தன்னை பத்தி ஒரு நடிகையோட ஒரு சம்மந்தப்படுத்தி ஒரு 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 கட்சியோட தலைவர், ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் வந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னா, ஒண்ணு நான் வந்து அந்த விஷயத்துல இறங்கி என்னை பத்தி வந்து அவதூறா பேசுறத முதல்ல நிறுத்திக்கிறங்க. இவ்வளவு வன்மையா நீங்க வன்மத்தோட நீங்க வந்து என் மேல அரசியல் சாயம் பூசாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு பதிவை போட்டிருக்கணும், ஒரு அறிக்கையை விட்டுருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள், இந்த செய்தி தொடர்பாளர்லாம் இருக்காங்க இல்லையா, ஃபெலிக்ஸு இந்த மாதிரி ஒரு குரூப்லாம் இருக்காங்க இல்லையா, ஃபெலிக்ஸு, அருண்ராஜ், அப்புறம் வந்து ஆதவ் அர்ஜுனா, புஷியானந்த் பேச மாட்டாரு, செங்கோட்டையன் இந்த மாதிரி, அப்புறம் வந்து நிர்மல்குமார், இவங்கெல்லாம் கூட பாஜக வந்து கடும் கண்டனத்தை வந்து தெரிவிக்காதது வந்து பாஜகவுக்கு பயந்துதான் இருந்தாங்களா, இல்ல அந்த செய்தியை வந்து உண்மைன்னு ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு வந்து பல கேள்விகளை எழுப்புச்சு. அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து விஜய் சங்கீதா விவகாரத்துல இருக்காங்க தாவேகாவும் தாவேகா தலைவர்களும். பாஜக வச்ச குற்றச்சாட்டு வந்து அது வந்து ஒரு உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டா கூட இருக்கலாம். திரிஷாவையும் விஜய் அவர்களையும் வந்து சம்பந்தப்படுத்தி பேசுறது வந்து ஒரு உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டா கூட இருக்கலாம். அது வந்து போகிற போக்குல சொன்னது. ஆனா இன்னைக்கு விஜய் வந்து சங்கீதா விவகாரத்துல வந்து அவரோட செயல்பாடுகள், சங்கீதா வச்சிருக்க குற்றச்சாட்டுகள், அதாவது அந்த கோர்ட் நோட்டீஸ்ல வந்து சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இது தனிப்பட்ட வாழ்க்கை, ஒரு கணவன் மனைவிக்கு உள்ளான அந்த பிரச்சனையில வந்து ஒரு தீர்வை நோக்கி வந்து அவங்க நீதிமன்றத்தை நோக்கி போறாங்க. ஸோ அந்த பிரச்சனையை வந்து இன்னைக்கு வந்து தாவேகா வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு கொண்டாடுறாங்க, எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்பத்துல வந்து இதை வந்து கிளப்பி விட்டதே வந்து திமுக தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது எப்படி திமுக மேல வந்து இவ்வளவு அசால்ட்டா வந்து ஒரு ஒரு குற்றச்சாட்டை வந்து தாவேக்கால இருக்க தொண்டர்களும் தலைவர்களும் வைக்கிறாங்க அப்படின்றதே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. நீங்க வந்து தாவேக்கா வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, நம்ம கிட்ட எது நடந்தாலும் 41 பேர் இறந்ததுக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னாங்க. இவர் வீட்டுல இருந்து வெளியில வராததுக்கும் திமுக தான் காரணம்னாங்க. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாததுக்கும் திமுக தான் காரணம். சிபிஐ விசாரணைக்கு போனதுக்கும் திமுக தான் காரணம். இவங்களுக்கு அனுமதி கொடுக்காததுக்கும் திமுக தான் காரணம். இவங்கெல்லாம் வந்து இந்த மேலே ஏறி உடைச்சி ஏறிக்கிட்டு வராங்க இல்லையா, தொண்டர்களும் ரசிகர்களும், அதுக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு 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 ஐடி விங் ஒன்று வச்சு நடத்திட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ டிஜிட்டல் அதாவது விர்ச்சுவல் வாரியர்ஸ். ஸோ அவங்க பண்ற வேலை வந்து ரொம்ப அநாகரிகமான அரசியலையும் அநாகரிகத்தின் உச்சமான ஒரு செய்திகளையும் வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய்கிட்டே இருக்கு. ஸோ அதை வந்து பணம் கொடுத்தே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதா ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. பணம் கொடுத்து நீங்க ப்ரமோட் பண்ணலாம், நல்ல விஷயங்களை ப்ரமோட் பண்ணுங்க. உங்களோட கட்சி தலைவரை பத்தி நல்ல விஷயமா தலைவர் வந்து அவரோட அறிக்கைகள் வருது இல்லையா, அதை வந்து எத்தனை பேர் வந்து தன்னோட சோசியல் மீடியால வந்து ஷேர் பண்றான். நேத்து 2 நாளைக்கு முன்னாடி அவர் ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. ஸோ அந்த அறிக்கை எவனுக்காவது தெரியுமா? விர்ச்சுவல் வாரியர்ஸ்ல இருக்கானுங்கல்ல, அந்த இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்கில், அதுக்கப்புறம் ட்விட்டர்ல எல்லாம் இருக்கானுங்கல்ல, அவனுங்க எத்தனை பேர் வந்து விஜய் அதாவது தலைமை கழகத்திலேருந்து வர்ற அறிக்கையை அல்லது ஒரு அறிவிப்பை வந்து தன்னோட இன்ஸ்டா பேஜ்லையும் தன்னோட ட்விட்டர் பேஜ்லையும் ஃபேஸ்புக் பேஜ்லையும் எத்தனை பேர் ஷேர் பண்ணுறாங்க? ஸோ அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஒரு காசிப், ஒரு வன்மமான ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு. அந்த விஷயத்துக்கு வந்து திமுக மேல சாயத்தை பூசுறீங்க, ஓகே. அது நீங்க அரசியலுக்கு அப்படிதான் நீங்க பேசுவீங்க. உங்களை நீங்களும் மாத்திக்க மாட்டீங்க. உங்களை யாரையும் கட்டுப்படுத்தினாலும் அவங்களையும் சேர்த்து திட்டுவீங்க. அது வந்து நம்ம இப்போ ரீசெண்டா பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சில விஷயங்களா இருக்கு. ஆனா நீங்க திட்டுற
சங்கீதா அவர்கள் வந்து அது அவங்க யார் அப்படின்ற அந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம நீங்க சங்கீதா வந்து தரக்குறைவா திட்டுறது, சங்கீதா வந்து ரூ. 200 வாங்கிக்கிட்டாங்க, திமுக கிட்ட ரூ. 200 வாங்கிக்கிட்டாங்கன்றது, சங்கீதா வந்து திமுக கிட்ட விலை போயிட்டாங்கன்றது, சங்கீதாவை இயக்குறதே வந்து திமுக தான்ன்றது, இந்த மாதிரி சங்கீதாவை பத்தி நீங்க திட்ட சங்கீதா யாரு அப்படின்ற அந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமலாம் நீங்க திட்ட ஆரம்பிப்பீங்க. சங்கீதா வந்து விஜயோட மனைவி. நீங்க உங்களோட ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறீங்களே எங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணனோட மனைவி. அந்த அண்ணன் வந்து சங்கீதா அவர்களை மனைவியாக்கி 2 குழந்தைகளை வந்து பெற்று இன்னைக்கு வந்து 2 பேருமே அடல்ட் ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஒருத்தர் வந்து அவரோட மகன் வந்து ஒரு படத்தை இயக்கி முடிச்சு அந்த படம் வெளியில வரப்போகுது. மகள் வந்து 20 வயசை தாண்டிட்டாங்க. ஸோ இந்த 2 பேரோட ஒரு தகப்பன் அந்த தாயை தான் வந்து நீங்க திட்டுறீங்க. ஸோ நம்மளோட தலைவரோட மனைவியை வந்து திட்டமே அப்படின்ற அந்த ஒரு அடிப்படை நாகரிகம், அடிப்படை அறிவு கூட இல்லாம நீங்க திட்டிக்கிட்டு இருக்கிறத வந்து எல்லாருமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, உங்கள வந்து நீங்க அறிவுபடுத்தவே முடியாது. உங்கள வந்து நீங்க வந்து அரசியல் படுத்த முடியாது. அரசியல் படுத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அரசியல் படுத்த முடியல. அறிவுபடுத்த முடியல. அறிவுபடுத்த ட்ரை பண்றாங்க. அறிவுபடுத்த முடியல. நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னா, அது தமிழ்நாட்டுல வந்து தாவேகா கூட்டம் தான். அத நான் வந்து அடிச்சு சொல்லுவேன். அப்போ நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்கு வந்து எல்லாருமே அமைதியா இருக்கணுமா அப்படின்னா, அப்படி கிடையாது. திமுக சார்புல திமுக ஆதரவு ஊடகங்கள் அல்லது நடுநிலையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள்லாம் வந்து உங்கள வந்து ரொம்ப கேவலமா தான் பார்க்குறாங்க. ஏன்னா, உங்களோட தொடர் நடவடிக்கைகள் அப்படிதான் இருக்கு. உங்களோட கட்சி தலைமையில இருந்து எந்த விதமான கட்டுப்பாடுகளும் உங்களுக்கு சொல்லப்படுறது கிடையாது. ஒழுக்கத்த பத்தி உங்களுக்கு போதிக்கப்படல. நீங்க இப்படிலாம் பேசணும், இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு நாகரிகமான அரசியல வந்து தாவேகா தலைவரும் சரி, தாவேகா 2ஆம் கட்ட தலைவர்களும் சரி, உங்களுக்கு சொல்லிக் குடுக்கல அப்படின்றதா இன்னைக்கு இருக்க அரசியல் களத்தோட ரொம்ப மிக மோசமான வரலாறா இருக்கு. இந்த விஷயத்த வந்து நீங்க எல்லாருமே வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எங்க விஜய் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்ற பேர்ல வந்து, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ற அந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இருக்க மாட்டேங்குது. இத வந்து நான் சோசியல் மீடியால பார்க்குறேன். இத வந்து கொஞ்சம் நல்லா பேசுனவங்க, கொஞ்சம் நல்ல அறிவாளின்னு நம்ம நெனச்சுக்கிட்டு இருந்த நெறைய பேர் கூட ரொம்ப மோசமா வந்து இதுக்கு வந்து இப்படிலாம் கூடவா அரசியல் பண்ணுவீங்க? சங்கீதா அவர்கள வந்து விவாகரத்து வாங்க வச்சா நீங்க அரசியல் பண்ணுவீங்க அப்படின்னு. அவங்க விவாகரத்து வாங்குறதுக்கு அரசியலுக்கு என்னையா சம்மந்தம் இருக்கு? இத ஏன் வந்து இந்த படிச்ச நம்மல்லாம் வந்து புரிஞ்சுக்க மாட்றோம். இது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை. அவங்க விவாகரத்து வாங்குறதும், விஜய் அவர்கள் வந்து விவாகரத்து குடுக்குறாரா? குடுக்கலையா? அல்லது நாளைக்கு சேர்ந்து வாழ போறாங்களா? இதெல்லாம் வந்து விஜய் அவர்களும் வந்து சங்கீதா அவர்களும் 2 பேரும் தனியா சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள். அது விவாகரத்தா இருக்கட்டும், அல்லது வந்து சேர்ந்து வாழக்கூடிய நிலைப்பாடா இருக்கட்டும். சேர்ந்து வாழக்கூடிய நிலைப்பாடு தான் எடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுதான் எடுக்கணும் அப்படின்ற எனக்கு ஆசையும் இருக்கு. ஏன் அப்படின்னா, நான் வந்து ஒரு விஜய் ரசிகன். அதனால எனக்கு அந்த அந்த ஆசை இருக்கு. இவங்க இந்த இந்த தம்பதிகள் வந்து பிரிஞ்சிறக்கூடாது. அவங்களோட ஒரு குடும்பமா வாழணும். அவரோட மகனுக்கும், அவரோட மகளுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கு இல்லையா? நம்மளோட அப்பா, அம்மா வந்து சேர்ந்து இருக்கிறத நம்ம வந்து எப்ப பார்க்க போறோம்? இப்போ ஒரு ஒரு 6, 7 வருஷமா நம்ம வந்து பிரிஞ்சிருக்கோம். இத வந்து நம்ம வந்து எப்போ வந்து நம்ம திரும்பி ஒண்ணா வந்து எல்லாரும் ஒரே ஃபேமிலியா இருப்போம் அப்டின்ட்டு அந்த ஆசை இருக்கு இல்லையா? அந்த ஆசைக்கு வந்து உங்களோட பேச்சுக்கள்லாம் வந்து அவங்கள வந்து எந்த அளவுக்கு காயப்படுத்தும் அப்டின்ற கொஞ்சம் கூட துளி கூட நினைக்கலையா? ஸோ இதெல்லாம் தான் பர்சனலா என்னோட தனிப்பட்ட கருத்தா இருந்தது. அது எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு வந்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் வந்து ஒரு பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. சங்கீதா மேல வைக்கப்படுற விமர்சனங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் வன்முறை அப்படின்றாங்க. இத வந்து ரொம்ப அழகா வந்து கையாண்டுருக்காங்க அந்த விமர்சனத்த. இத ஏன் வந்து விஜய் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. விஜய் வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இத வந்து பொது வெளியில வந்து ஒரு தெளிவான ஒரு 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 வெளிப்படையாகவும், தெளிவாகவும் இத வந்து ரசிகர்கள்ட்டயும், தொண்டர்கள்ட்டயும் சொல்லணும். அதாவது இது வந்து என் குடும்ப பிரச்சனை. இந்த குடும்ப பிரச்சனைய பத்தி நீங்க வந்து அரசியல் களத்துல வந்து பேசாதீங்க. இது வந்து அரசியல் களத்துல பேசுறதுக்கான பேச்சு கிடையாது. அப்படி மீறி பேசினவங்க அல்லது வே அதாவது நீங்க திமுகனே வச்சுக்கங்க. திமுக காரங்க யாராவது வந்து பேசியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு எதிர்வினை ஆற்றுறவங்க கூட அப்படி ஆற்றுனா கூட நாங்க வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாரி சொல்லி இந்த விஷயத்த ஏன் வந்து வந்து நீங்க வந்து இத வந்து சரியான பாதையில எடுத்துட்டு போகல அப்படின்ற அந்த ஒரு மிகப்பெரிய கண்டனத்த வந்து தெரிவிச்சிருக்காங்க.
இன்னைக்கு சங்கீதா சப்போர்ட் பேசினாலே அவங்க வந்து திமுக காரன் அப்படின்ற மாதிரி ஒரு சாயம் பூசப்படுது. நாளைக்கு வேற யாருக்காவது இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நீங்க எந்த கட்சியோட சாயத்தை பூசுவீங்க அப்படின்ற அந்த ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஒரு அடிப்படை நாகரிகம், ஒரு அடிப்படை அறிவு, நம்மளோட கட்சி தலைவரை நம்ம திட்டுறோம், நம்மளோட கட்சி தலைவரோட குடும்பத்தை நம்ம வந்து கேவலமா பேசுறோம் அப்படின்ற அந்த ஒரு நாகரிகம் கூட கிடையாதா? அந்த ஒரு அறிவு கூட கிடையாதா? எதுவுமே இல்லாமலாம் நம்மலாம் வந்து படிச்சு தற்குறின்னு சொன்னா மட்டும் நம்மளுக்கு இவ்வளவு கோவம் வருதே. நீங்க மற்ற கட்சிகள்லாம் ஒப்பிட்டு பாருங்க. மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்து அவங்களோட குடும்பத்தை வந்து அந்த கட்சிக்காரனே வந்து தரக்குறைவா திட்டி இருக்கிறத நீங்க எந்த காலகட்டத்திலயாவது நீங்க பார்த்திருக்கீங்களா? திமுகவா இருக்கட்டும், அல்லது அதிமுக காரங்களா இருக்கட்டும், அல்லது வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்களா இருக்கட்டும், அல்லது மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவர்களோட குடும்ப வாழ்க்கை, அவரோட குடும்பத்தை பத்தி அந்த கட்சிக்காரனே வந்து விமர்சனம் பண்ணி சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆக்கிக்கிட்டு இருக்கிறத நீங்க பாத்திருக்கீங்களா? அப்புறம் ஏன் தாவேக்கால மட்டும் இது நடக்குது? விஜய்க்கு சப்போர்ட் பண்றன்ற பேர்ல வந்து விஜயோட அரசியல் வாழ்க்கையை வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ், விஜய்க்கு சப்போர்ட் பண்றேன்ற பேர்ல விஜயை வந்து ரொம்ப கீழ்த்தரமா வந்து மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்க அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ், விஜய் ரசிகர்கள், விஜய் எங்க அண்ணன், விஜய் எங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா பெண்களையுமே சொல்லலை, ரொம்ப நாகரிகமா விஜய் மேல ரொம்ப அளவு கடந்த அன்போட அழுத பெண்கள் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவருக்கு வந்து அவரோட குடும்பம் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு, அண்ணன் வந்து மனசு உடைஞ்சிடாதீங்க, நீங்க வந்து திரும்பவும் சேர்ந்து வாழணும் அப்படின்ற அந்த வீடியோக்குள்ள இருக்கு. அவங்க தான் விஜய் அவர்களை வந்து உண்மையிலே வந்து அண்ணன் அப்படின்னு சொல்றதுக்கான தகுதியான ரசிகர்கள், தகுதியான மனிதர்கள், அல்லது தகுதியான தாவேகா தொண்டர்கள். மற்றபடி இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருமே வந்து நீங்க அநாகரிகத்தின் உச்சம். இது சங்கீதா அவர்களை பத்தி பேசுறதுக்கோ அல்லது விஜய் அவர்களோட வாழ்க்கையை பத்தி பேசுறதுக்கோ யாருக்குமே உரிமை கிடையாது, யாருக்குமே எந்த ரைட்ஸும் கிடையாது. ஸோ அப்படி பேசுறோம், விமர்சனம் பண்றோம் அப்படின்னா அவரோட அரசியலை நீங்க விமர்சனம் பண்ணுங்க, அவரோட அரசியலை நீங்க கொண்டாடுங்க. திமுகவை திட்டுங்க, அதிமுகவை திட்டுங்க, பாஜகவை திட்டுங்க, நாம் தமிழர் கட்சியை திட்டுங்க, அது வந்து ஒரு அரசியல் களம். அதுவே வந்து ரொம்ப அநாகரிகமா தான் இருக்கு. உங்களோட அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அந்த அந்த அவங்களோட டிவிக்கு அபிஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாம் கூட ரொம்ப மோசமா இருக்கு. அதான். ஆனா ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கை வந்து அது உங்க கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, மற்ற கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, யாரோட தனிப்பட்ட வாழ்க்கையும் வந்து நம்ம வந்து ரொம்ப கேவலமா, ரொம்ப கீழ்த்தரமா பேசுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஒருவேளை இந்த இந்த பதிவுகள் எல்லாம் போட்டவங்க மேலெல்லாம் ஒரு சங்கீதா அவர்கள் வந்து ஒரு டிஃபமேஷன் வந்து வழக்கு வந்து தொடுக்குறாங்க அப்படின்னா எத்தனை பேர் வந்து அரெஸ்ட் ஆவீங்க அப்படின்ற கொஞ்சமாவது உங்களை யோசிச்சிங்களா? உங்க தலைவர் வந்து அமைதியா இருந்துவாரு, எப்பவும் போல அமைதியா இருந்துருவாரு. இப்ப அவர் வெளியில வந்து இப்ப தஞ்சாவூர்ல நடக்க போற பொதுக்கூட்டத்துல வந்து கண்டிப்பா அதை பத்தி பேசுவாரு. என் மேல வந்து அவதூறுகளை சேர வந்து வாரி இறைக்குது திமுக, அது எந்த மாதிரி அவதூறுகள் வந்து உங்களுக்கே நல்லா தெரியாம சொல்லிட்டு என்னன்னு சொல்ல மாட்டாரு, உங்க மேல அதை தள்ளி விட்டுருவாரு. அவர் இவ்வளவு நாள் அதான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வார்த்தை அந்த தஞ்சாவூர் பொதுக்கூட்டத்தில் வந்து இந்த இந்த பிரச்சனையை பத்தி கட்சிக்காரங்க பேசக்கூடாது, இந்த பிரச்சனையை பத்தி என் தம்பிகளோ என் தங்கைகளோ பேசக்கூடாது, இது என்னுடைய குடும்ப பிரச்சனை, என் குடும்ப பிரச்சனையில வர்ற பிரச்சனைகளை வந்து நான் பார்த்துக்கிறேன், கோர்ட்ல வழக்கு இருக்கிறதுனால அதை பத்தி நம்ம பொது வழியில பேசக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு நாகரிக அரசியலை, பண்பாட்டை உங்க கட்சி தலைவர் வந்து தஞ்சாவூர் பொதுக்கூட்டத்தில் பேசுவாரு அப்படின்ற அந்த நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வேற ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். நன்றி.